வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் நடந்த வெள்ளை மாளிகை செய்தியாளர் சங்க விருந்தின் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேக நபர் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேக நபர் யார் என்றும் அந்த நபரை பற்றிய எந்த ஒரு அடையாளத்தையும் அமெரிக்க அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. இருப்பினும் அமெரிக்கா மற்றும் சர்வதேச ஊடகங்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்தியது கலிபோர்னியாவை சேர்ந்த 31 வயதான கோல் தாமஸ் ஆலன் என்று அடையாளம் காட்டியுள்ளன. அமெரிக்கா வெள்ளை மாளிகை சார்பாக ஆண்டுதோறும் நடைபெறும் செய்தியாளர் சங்க விருந்தின் போது அதிபர் ட்ரம்பை கொல்ல துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது. துப்பாக்கிச் சூட்டின் சத்தம் கேட்டு பாதுகாப்பு பணியில் இருந்த வீரர்கள் அரங்கிற்குள் இருந்த அதிபர் ட்ரம்ப், முதல் பெண்மணி மெலானியா ட்ரம்ப், துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் பிற முதற்கட்ட அதிகாரிகள் உட்பட அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றினார்கள். மேலும் சம்பவத்திற்கு பிறகு பேசிய ட்ரம்ப், பாதுகாப்பு அமைப்புகளின் உடனடி நடவடிக்கையால் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று பாராட்டியுள்ளார். இதற்கிடையில் ஆரம்ப கட்டத்தில் உள்ள விசாரணை குறித்து அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகள் எந்தவித தகவல்களையும் தெரிவிக்காத சூழலில் பிடிபட்ட கோல் ஆலன் ஒரு சாதாரண நபர் அல்ல என்றும் 2017 புகழ்பெற்ற கால்டெக் என்று அழைக்கப்படும் கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றவர் என்றும் கடந்த 2025 ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார் என்ற தகவல்களை ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. உயர்கல்வி கற்ற இளைஞர் இத்தகைய வன்முறையில் இறங்கியது அமெரிக்க புலனாய்வு அமைப்புகளை அதிர வைத்துள்ளது. அமெரிக்க அதிபர் நிகழ்ச்சியில் உச்சபட்ச பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டு இருக்கும் சூழலில் அதை தாண்டி ஒருவர் எப்படி நுழைய முடியும் என்பதே பெரிய கேள்வியாக பலரும் முன்வைக்கின்றனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் விருந்து நடைபெறும் ஹில்டன் ஹோட்டலில் கோல் ஆலன் ஒரு ரூமை புக் செய்ததால் முதல் கட்ட பாதுகாப்பு வளையத்தையும் ஹோட்டல் விருந்தினராக இருந்ததால் டிக்கெட் பரிசோதனை பாதுகாப்பையும் அவர் எளிதில் கடந்துவிட்டார் என்று ட்ரம்ப் நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் ட்ரம்பின் நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக இதுபோல் பாதுகாப்பு குளறுபடிகள் ஏற்படுவதும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது.